4வது ஸ்டேஜ்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். யூசுவலா என்ன சொல்லுவோம், 4த் ஸ்டேஜ்னா பிரெயினுக்கு போறது, லிவருக்கு போறது, போனுக்கு போறது அப்படின்னு சொல்லுவோம். நுரையீரல் பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷ்னல் ஒரு கன்ஃப்யூஷன் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, லங் கேன்சர்ல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நெறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போதே கேன்சரு நுரையீரலை விட்டு வெளியில பரவுன ஸ்டேஜ்ல தான் வருவாங்க. ஸோ பெரும்பாலான சமயங்கள் பெட் ஸ்கேன் பண்ணாம ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம லங் கேன்சர்ல பண்ணவே முடியாது. பெட் ஸ்கேன் பண்ண போறோம். ஸோ இப்போ பயாப்சி எடுத்துடுறாங்க. அதில் கேன்சர்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ஸ்மால் செல் லங் கேன்சரா, நான் ஸ்மால் செல்லா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது என்னடா புது பேர், ஸ்மால் செல் லங் கேன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இப்போ பயாப்சி எடுத்துடுறாங்க. அதில் கேன்சர்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ஸ்மால் செல் லங் கேன்சரா, நான் ஸ்மால் செல்லா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது என்னடா புது பேர், ஸ்மால் செல் லங் கேன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸ்மால் செல் லங் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் அக்ரெசிவ் லங் கேன்சர். ஸோ இது இருக்கிற பட்சத்தில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷமாக ஒரே செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். அதே ரேடியேஷன், அதே கீமோ. இதில் பெருசாக எந்த டெவலப்மெண்ட்ஸும் வரல. வேறஸ் நான் ஸ்மால் செல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கிற சிச்சுவேஷனே வேறு. இதில் என்ன நடக்குதுன்னா, 6 மாதத்துக்கு ஒருக்க புது புது ட்ரையல்ஸ் வருது, புது புது மெடிசின்ஸ் வருது. கீமோதெரப்பியை விட்டுட்டு இப்போ ஜீன் பேஸ் பண்ணி வெறும் மாத்திரையிலேயே இதை சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நான் ஸ்மால் செல்லுடைய ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி வேறு, ஸ்மால் செல்லுடைய ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி வேறு. ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரெண்டுத்தில் எந்த டைப்பு அப்படிங்கிறது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னைய தேதிக்கு இந்த கேன்சர் என்ன சைஸில் இருக்குது, எங்கே பரவி இருக்குது, இதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், யூஸ்வலாக ஸ்டேஜிங் ஒர்க் அப்னு சொல்லுவோம். ஸ்டேஜிங் ஒர்க் அப் எப்படி பண்ணுவோம், ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எது சிம்பிள் பெஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் ஸ்டேஜிங்? பெட் ஸ்கேன். பெட் ஸ்கேனில் என்ன பண்ண போகிறோம், ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெடிசன் கொடுக்க போகிறோம். கொடுத்து முடிச்ச பிறகு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் கேன்சர் இருக்கோ தெரிஞ்சிட போகுது. லங் கேன்சரில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போதே கேன்சரு நுரையீரலை விட்டு வெளியில் பரவுன ஸ்டேஜில் தான் வருவாங்க. ஸோ பெரும்பாலான சமயங்கள் பெட் ஸ்கேன் பண்ணாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம லங் கேன்சரில் பண்ணவே முடியாது. பெட் ஸ்கேன் பண்ண போகிறோம். பெட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் நுரையீரலில் மட்டுமே இருக்கும்போது வந்துட்டாங்களா, இல்லை நுரையீரலை விட்டு வெளியில் பரவிருச்சான்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 4th ஸ்டேஜை விட்டுருவோம். பரவுன கேன்சர் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றதை இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். நுரையீரலில் மட்டும் இருக்குது, குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி பண்ணுறோம். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்மால் செல் நான் ஸ்மால் செல்லை ரெண்டாக பிரிக்கிறோம், ரைட்டு. அதுக்குள்ளே வேறு பெட் ஸ்கேன் பண்ணி ஸ்டேஜ் கண்டுபிடிப்போம்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்டேஜ் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்கிறேன் கேளுங்க. இப்போது ஸ்டேஜுங்கிறது நுரையீரலில் ஆரம்பித்த கேன்சர் நுரையீரலுக்குள்ளே மட்டும் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நுரையீரலை விட்டு பரவ ஆரம்பிக்குது, பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கு போக ஆரம்பிக்குது அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். பக்கத்தில் உள்ள பகுதிகளை விட்டு மீதி இடங்களில் நெறிக்கட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா இதை 3rd ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 4வது ஸ்டேஜ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், 4th ஸ்டேஜ்னா பிரெயினுக்கு போகிறது, லிவருக்கு போகிறது, போனுக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவோம். நுரையீரல் பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷ்னல் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நுரையீரலை சுற்றி நீர் கோர்த்தாலே அது என்னன்னு சொல்லுவோம், 4th ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கேன்சர் லங்கில் இருக்குது, அந்த லங்கை சுற்றி உங்களுக்கு நீர் கோர்த்துக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே அது என்ன ஸ்டேஜுக்கு போயிடும், 4th ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம். எக்ஸ்ரே எடுக்கும்போது ஃப்ளூயிட் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது 4th ஸ்டேஜ்ன்றது சொல்லிடலாம். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜ் புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் மாறும். என்னடா பெருசாக மாறப்போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. முன்னாடியெல்லாம் வந்து சர்ஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இல்லாததுனால எல்லா ஸ்டேஜுக்கும் ரேடியேஷன் கீமோன்னு தான் பண்ணிகிட்ருப்போம். இப்போது பிகாஸ் தெர் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், யூ வில் நாட் பிலீவ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சருக்கு, லங் கேன்சருக்கு எப்படி பிரெஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி, யூட்ரஸ்க்கு பண்ணுற மாதிரி தேர் இஸ் அன் ஆப்ஷன் ஆஃப் டூயிங் சர்ஜரி. ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருந்தால் ப்ளீஸ் டூ சர்ஜரி. திஸ் யூ ஷுட் ரிமெம்பர். அப்படி ரிமூவ் பண்ணிட்டா உயிருக்கு ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. டெஃபினட்டாக யுவர் சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ஆர் வெரி வெரி ஹை. மோர் தென் 90% உங்களுக்கு க்யூரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்குது. தேவைப்பட்டால் அடிஷ்னலாக கீமோ என்ன தேவைன்றதை பார்த்து எடுத்துக்கிட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ரிமெம்பர், it is very important to know if you are a stage 1 lung cancer patient. You should definitely think about surgical option when your doctor is suggesting that. இதை நான் ஏன் இப்போ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி கேன்சர் டயக்னோஸ் பண்ண பட்சத்தில் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி டிசைட் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற இன்புட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா, அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு உதவும் இல்லையா, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
இப்போ யார் கண்டா இந்த வீடியோவை பார்க்குறதுனால நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் ஃபேமிலி மெம்பர் கேன்சர்னாலும் டயக்னோஸ் பண்ணும்போது அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கான பாஸ் நீங்கள் கொடுக்குறதா கூட இருக்கலாம். தட் யூ ஷுட் ரிமெம்பர். அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஃபாதரோ உங்கள் பிரதரோ இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவராக இருக்கார், இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் அவரை கூட்டிகிட்டு போகிறதோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதோ அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கைட் பண்ணுறதோ நீங்களாக தான் இருக்க போகிறீங்க.